இதுதான் அவங்களோட ஹாஸ்பிட்டல். கால் உடஞ்சி போனவங்க ஒரு மிஷின் ஏற்றி கட்சியில் 50 வருஷம் இருந்தாங்க. அவங்க சேர்த்துருக்க இடம் தான் இந்த ஹாஸ்பிட்டல். இப்போ மருந்து ஓடிட்டுருக்கு. இப்போ தூங்குறாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க. இதான் அந்த கால் உடஞ்சி போன கால். இந்த இடத்துல இந்த மூட்டு உடஞ்சிருச்சு. இந்த மூட்டு உடஞ்சதை கட்டி வச்சு சரி பண்ணிட்டாங்க. அவங்க மிஷின்காரவங்க என்ன சொன்னாங்கன்னா, மிஷின்காரவங்க தான் தூக்கிட்டு போனது. அது எங்களுக்கு தெரியாது, யார்கிட்டையுமே சொல்லலை. இவங்க இந்த இடம் உடஞ்சதை சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல உடஞ்சது சொல்லவே இல்லை. இந்த இடத்துல தான் சரியான பலத்தாட்டி வண்டி மிஷின் இப்படியே ஏறிச்சான். அந்த மிஷின் ஏறினதில் இப்படி ஏறிச்சான். அதனால் இந்த இடத்துல பிளேட் வைக்கலான்னு பார்த்தாங்களாம். பிளேட் வைக்கலான்னு பார்த்தது 2-3 நாள் அவங்க சொல்லாதனால பிளேட் வைக்க வேணாம், உங்களுக்கு எந்த வழக்கமும் இல்லாதனால எவ்வளோ வேணாலும் ட்ரிப்ஸ் கொடுத்து ஏற்றலாம். நான் பாருங்க, தினம் எத்தனையோ பாட்டில் ஏற்றுறாங்க. இங்கே பாருங்க, அப்படியே இதுவாகுது, போயிட்டே இருக்குது. அதுவும் என்ன அந்த நரம்புக்குள்ளே இங்கே ரத்தம் அந்த பாட்டில் ஓடுறது இங்கே போகும்போது ஐயோ விறுவிறுன்னு வலிக்குதே, விறுவிறுன்னு சுறுசுறுன்னு இழுக்குதே அப்படின்னு கத்துறாங்க. என்ன பண்ணுறது? இவங்க ஒரு இடத்துல இருந்ததே இல்லை. மாநாடு எங்கே போட்டாலும் நம்ம தலைவரை பார்க்கணும், போகணும் அப்படின்னு போயிடுவார். எப்போவுமே அவங்களோட கழுத்தில், அவங்க உடம்புல கருப்பு சிவப்பு துண்டு இல்லை சட்டை ஏதாச்சும் இருக்கும். கருப்பு சிவப்பு வேட்டி ஏதாச்சும் இருக்கும். வேறு வேட்டி கட்ட மாட்டாங்க. இப்போ வெளியெல்லாம் போகிறதுக்கு இதுவாக இருக்குல்ல, அதை ஏதாச்சும் படிஞ்சிருமோன்னு இந்த வேட்டி போட்டிருக்காங்க, இல்லாட்டினா போட மாட்டாங்க. ஆனாலும் எப்போவும் இங்கே பாருங்களேன், துண்டு அதே தான் போட்டிருப்பாங்க. இந்த இதெல்லாம் பற்றும் அந்த வேஷ்டியில் படக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது. சரி, எந்திரி. ஐயா, அவங்களோட கருத்து என்ன? உங்களை மிஷின் ஏற்றிடுச்சுன்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. எல்லா தகவலும் தெரிஞ்சுட்டு வந்தேன். இன்னாலும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இல்லாட்டினாலும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கோ. என்ன கேட்குறியா? நீங்கள் விவசாயம் எத்தனை வருஷம் பண்ணியிருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட 60 வருஷமாக நானே நேரடியாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே? ஆமாம். நெல் நீங்களே போடுவீங்களா இல்லை வேலை யார்கிட்டயாச்சும் கொடுத்துவீங்களா? நான் தான் போடுவேன். ஓ சரி. இப்போ தலைவர் சொல்லியிருக்காங்களே, எங்கள் ஊரில் நெல்லை தவிர வேறு விவசாயம் பண்ண மாட்டோம். தலைவர் சொல்லியிருக்காங்களே விவசாயத்தில் உள்ளவங்களாம் ஒரு பொதுப்பில் வைப்போம், பதவியில் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஏதாச்சும் பதவியில் இருக்கீங்களா? நாங்கள் 2 குழு, விவசாய குழு வச்சுருக்கோம். 300 பேர். அந்த குழுவோட பேர் என்ன? பாதம்பரியாளர் குழு, ஒரு உற்பத்தியாளர் குழு, திருவற்றியூர். அதெல்லாம் நான் ஒரு அங்கத்தினராக இருக்கேன். ஓ. அதில் ஒரு 11 பேரில் நான் ஒரு பிஎல்ஓவாக இருக்கேன். பிஎல்ஓ, ஓகே. நான் இங்கே 54 வருஷமாக திமுகவில் இருக்கேன். ஓ, நீங்கள் என்ன விவசாயம் பண்ணது எத்தனை வருஷம் தான்? நீங்கள்? நான் 60 வருஷமா. உங்களோட வயசு என்ன? உங்களோட வயசு என்ன? அதில் பாதி வருஷம் திமுகவில் இருந்திருக்கீங்களே, அது எப்படி 2த்துமே பண்ணீங்களா? உங்களை 54 வருஷம் அதில் இது பண்ணீங்களா? நான் சின்ன பிள்ளையே விவசாயத்தால், பள்ளிக்கூடத்துக்கு போகிற நேரம் போக விவசாயத்தால் எனக்கு வயசு 70 முடிஞ்சிருச்சு. 70 முடிஞ்சிருச்சா? இப்போ 70 முடிஞ்சிருச்சு. சரி, உங்களுக்கு எதனால திமுகவை பிடிக்கும்? எல்லோரும் சொல்கிறாங்களே திமுக ரொம்ப இது, விஜய் நல்லவர், இவர் தான் அவரை கொல்றதா நடிக்கிற மாட்டையும் ஒரு சம்பவம்லாம் வெளியிடுது. விஜயை பற்றிய விவரம் நானே ஒரு வீடியோவில் போட்டு வச்சுருக்கேன். ஓ
ஓ அது என்னது? இங்கே பார்க்கலாம். ஓ ஆமாம் ஆமாம், அந்த டீல விழுந்த ஈ அப்படின்னு ஒரு பேட்டி வந்துச்சு, அதுவும் நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் தான் நான் உண்மை. எப்படியோ இந்த முறை திமுக நிறுத்துகிற வேட்பாளர் அனைத்து வேட்பாளர் திமுக வேட்பாளர் செய்ப்பாங்க. அதில் உறுதி, அதில் எந்த மறுப்பும் இல்லை. நானும் இப்போ வந்து தள்ளு வண்டியில் போய் நான் பிரச்சாரம் பண்ணத்தான் போகிறேன். திமுகவை ஜெயிக்க வைக்கணும். அப்போ இவ்வளோ இதுவாக இருக்கே. தான் இன்றைக்கி நான் நேர்காணலுக்கு நான் சென்னைக்கு போயிருப்பேன், எனக்கு போக முடியல. இவ்வளோ இப்படி இருந்தாலும் நான் இதுக்கு போவேன், மாநாடுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்படிலாம் ஆளுங்க இருக்காங்களா? ரொம்ப சூப்பர், உண்மையிலே ரொம்ப கிரேட் அப்படின்னு நான் சொல்லணும். சரி சரி பாய். சரி நாங்கள் போகிறோம். நன்றி, வணக்கம். ம்.